தென்னாடுடைய பிரியவா போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாத்திருப்பினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலிகி தெய்வம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு சிசேரியன் டெலிவரிங்கிறா, இதை அவகிட்ட கொடு. சிசேரியன் டெலிவரிங்கிறா, இதை அவகிட்ட கொடு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, தனமே பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பெரியவாக தான் அந்த அனுகிரகத்தை பண்ணணும். நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம எல்லாம் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம சேனல் ஒன்றுத்தில் தான் பெரியவோட அனுகிரகத்தில் அதை கொடுக்குறோம், வேறு எங்கேயும் இருக்காது. அது பெரியவாக தான் எல்லாமே பண்ணுறாரு. பிரம்மஸ்ரீ சாத்தனூர் கணபாடிகள் அப்படின்னு சொல்லுவாள், அதாவது கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள். மாபெரியோட அத்தியந்த பக்தர் அவர். அவருடைய பொண்டாட்டி யாருன்னா படக்கடை வெங்கட்ராமையர்ன்ற ஒரு பெரிய ஒரு மாபெரியோட அத்தியந்த பக்தர். அவளோட பொண்ணு இவ கல்யாணமாச்சு, அவளுக்கு குழந்தை பிறந்தது பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணமாகி அவளை அவள் புக்காத்தில் அவள் இருந்துட்டுருக்கா. அவளுக்கு இப்போ பிரசவம் ஆக போகிறது, அவள் கன்சீவ் ஆகியிருக்கா. அந்த மாதிரி பிறந்தா அவளை, ஆனால் அவள் என்ன பண்ணால் பிறந்தாத்தில் கொண்டு இப்போ விட்ருக்கா இல்லையா, டெலிவரிக்காக அவள் பிறந்தாத்துக்கு வந்திருக்கா. இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ அங்கே இது இருக்கா. இப்போ எப்போ பிரசவ வலி வருதோ அப்போ டாக்டருக்கு கூட்டின்னு போவா, அப்படி இருக்குது. செக்கப் மாதிரி அப்போ டாக்டர்கிட்ட காமிக்கிறது வர்றது அப்படி போயின்னு இருக்கு. இவர் இந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, தட் இஸ் சாத்தனூர் கணபாடிகள், அப்புறம் அவரோட பொண்டாட்டி, இவளுடைய பொண்ணுக்கு தானே இப்போ பிரசவம் ஆக போகிறது. அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு, எதேச்சியாக அவர் காஞ்சிபுரம் வந்திருக்கார், காஞ்சி மடத்துக்கு வந்திருக்கார். அப்போ அவர் கொஞ்சம் அந்த கன்சல்டேஷன் இப்போ அது போனபோது கூட இப்போ போயிருப்பா, அவள் கொஞ்சம் சொல்லியிருப்பா போல இருக்குது. இந்த மாதிரி சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு பெரியவாக தான் அனுகிரகம் பண்ணணும். அவளுக்கு எப்போ இது பிரசவ வலி வரும்னு தெரியல, ஆனால் டாக்டர்கள்லாம் கொஞ்சம் சிசேரியன்னு சொல்லின்னு இருக்கா அப்படின்னு இவர் அதை மட்டும் சொன்னார். பெரிய வேறு எதுவும் பெருசாக சொல்லியில்ல. அவளை சொன்ன பிறகு பெரியவா ஒரு மாதுளம்பழத்தை கையில் எடுத்து அப்படி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அதோடு முடிஞ்சுது, கையை தூக்கிட்டார், முடிஞ்சு. இவர் நேராக அந்த மாதுளம்பழத்தை எடுத்துன்னு பொண்டாட்டிக்கிட்ட பார்த்து அங்கே கொடுத்துருக்கார். பிறந்தாத்துக்கு அவள் போயிருக்கா இல்லையா, சாத்தனூர் கணபாடிகள் தன்னுடைய அப்பாத்துக்கு அங்கே போயிட்டு அதை கொடுத்துருக்கா. அவள் சாப்பிட்ருக்கா. அன்றைக்கி சாப்பிட்ட, அன்றைக்கி இன்னும் இருக்குது டியூ டேட், இன்னும் 4-5 நாள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அன்றைக்கி சாப்பிட்ட அன்றைக்கே அவனுக்கு பெரியவா எப்படி பரமேஸ்வரன் இல்லையா, பிரசவ வலி வந்துடுது. அன்றைக்கே பெரியவா என்ன பண்ணான்னு தெரியாது, அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்ட உடனே பிரசவ வலி வந்துடுது. வந்தவுடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய், எந்த டாக்டர் அவளுக்கு நிச்சயமாக அவள் குள்ளமாக வேறு இருப்பா போல இருக்குது. இந்த சாத்தனூர் கணபாடிகளோட பொண்ணு ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருப்பாளாம். மேபி கொஞ்சம் குண்டாக இருப்பாளான்னு தெரியல. இவளுக்கு நிச்சயமாக சுகப்பிரசவம் ஆகாது, சிசேரியன் தான் டாக்டர் எல்லாம் பார்த்து செக்கப் பண்ணுறாள். அதை பார்த்துட்டு ஏதோ சொல்லியிருக்கா போல இருக்குது, இவளுக்கு நிச்சயம் சிசேரியன் தான் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தி விட்ருக்கா ஏற்கனவே. அதனால்தான் அந்த அந்த அவர் அந்த பிரசவமாக போகிறவளுடைய ஆத்துக்காரர் அந்த மாப்பிள்ளை ரொம்ப சாத்தனூர் கணபாடிகளோட மாப்பிள்ளை அங்கே காஞ்சி மடத்துக்கு பெரியவாளை பார்த்து டாக்டரெல்லாம் பயமுறுத்துறா, சிசேரியன் ஆகும் அப்படின்ற மாதிரி. நான் பிரசவம் ஆக வேண்டிய ஒர்க்கு இப்போ டியூ டேட்டு வருது, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னவே பெரியவா கொஞ்சம் மாதுளம்பழத்தை கையில் எடுத்து கொடுத்து கை தூக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டார். பெரியவாளுடைய ரோல் முடிஞ்சுது. அவர் நேராக கொண்டு அந்த பழத்தை கொடுத்தவொடனே நேராக தானே போயிருக்கார். போனவனே கொடுத்தவொடனே அதை சாப்பிட்ருக்காவோ. சாப்பிட்ட அன்றைக்கே அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. இப்போ எந்த டாக்டர் அவளுக்கு நிச்சயம் சிசேரியன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவர், அவர் அதான் நினச்சிட்டு இருப்பார். பிரசவ வலின்னு வந்தால் கூட இப்போ சிசேரியனுக்கு தான் ரெடி பண்ணுவார். ஆனால் யாருக்குமே தெரியாது, அதிசயமாக நார்மல் டெலிவரியாக எடுத்தான் குழந்தைக்கு. இது என்னென்னா 2-3 நாள் இல்லை, நான் தப்பாக சொல்லியிருக்கேன், 2-3 வாரம் முன்னாடி
இது வந்து அப்போது செக்கப் போயின்ட்டு இருக்கும்போது சொல்லுவாளே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, இப்போ எப்போ வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கணுமோ எடுத்துடுறோம் அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. லாஸ்ட்டு கன்சல்டேஷன் போனபோது கூட கடைசியாக டாக்டர் சொல்லியிருக்கார் போல இருக்குது, இது வந்து சிசேரியன் தான் ஆக போகிறது, ஆனால் இன்னும் கொஞ்சம் போகட்டும், இப்போ அவசரப்பட வேணாம், அப்புறம் நம்ம வந்து சிசேரியன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு தான் அவள் பயமுறுத்தி விட்ருக்கா. 2-3 வாரம் இருக்கான், டியூ டேட் வரல. அதுக்கு முன்னாடி பெரியவா கொடுத்த மாதுளம்பழத்தில் அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. வந்த போகிற 2-3 வீக்ஸ் முன்னாடி சிசேரியன் தான் ஆகும்னு நினச்சிருந்த டாக்டர் இப்போ எல்லாருக்குமே பார்த்தா அதிசயம், நார்மல் டெலிவரி ஆகிடுத்து, குழந்தை பிறந்துடுது. என்ன குழந்தைன்னு சொல்ல, நான் குழந்தை பிறந்துடுது. அப்போது சிசேரியன் டெலிவரிங்கிறா அப்படின்னு இவர் சொல்கிறார். நான் பெரியவா அதுக்குன்னா இதை அவகிட்ட கொடுன்றார். அதான் நான் ரெண்டு பேர் பேசுகிறதையும் ஒன்றா போட்டிருக்கேன் டைட்டில். சிசேரியன் டெலிவரிங்கிறா இதை அவகிட்ட கொடு அப்படின்னு அவர் அதை கொடுக்குறாரு. இப்போ 2 இதுவும் பார்த்தா கடைசி என்ன ஆகிருக்கு அப்படின்னா, சிசேரியன் டெலிவரியை நார்மல் டெலிவரி ஆக்கிட்டார் பெரியவா. பெரியவாங்கிறது தான் பரமேஸ்வரன் இல்லையா, அவர் மனசு வச்சாருன்னா என்ன ஒன்றா நடக்கும். ஜெய ஜெயசங்கர் மாப்பிரிய பாதமேஸ்வரன்